விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாடிடும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே.
சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? அப்பா, உங்க சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்க ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? அப்பா, உங்க சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே போனாலும் என் கர்த்தர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறவராய் இருக்கிறவராய் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறமாய் இருக்கிற கர்த்தாதி கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நானும் என் வீடும் ஆண்டவரே, என் வீட்டார் அனைவரும் ஆண்டவரே உம்மை மாத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை மாத்து நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ். எங்கே சுற்றி திரிந்தாலும், எங்கே ஆண்டவரே நாங்கள் பாடுகள் மத்தியிலே, உபத்திரத்தின் மத்தியிலே, வியாகுலத்தின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, தேவைகளின் மத்தியிலே நாங்கள் எங்கே சுற்றி திரிந்தாலும் ஆண்டவரே, கடைசியில் நிற்பது உம்முடைய பாதம் தவிர வேற ஒன்றுமில்லை ஆண்டவர். உம்முடைய பாதமே எங்களுக்கு தஞ்சம் ஆண்டவர். நானும் என் வீடும் வீட்டாரும் அனைவரும் நாங்கள் ஓயாமல் உம்மை குறித்து நாங்கள் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளால் எங்களை மாற்றுகிறதாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ் லார்ட். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போட காத்தீரே நன்றி,
அதிசயமே ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே நான் இதற்கான பாத்திரன் அல்ல இது கிருபையே வேறொன்றும் இல்லை நான் இதற்கான பாத்திரன் அல்ல இது கிருபையே வேறொன்றும் இல்லை எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 மறுபோல சுமந்தீரே நன்றி நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் ஒரு காலம் போல காத்தீரே நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீரே
இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கருப்போல சுமந்தீரே நன்றி. எஸ் ஜீசஸ், உம்மை போல யாருமில்லை ஆண்டவரே. நீ நல்ல தேவன் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகளெல்லாம் ஆண்டவரே பரத்திலிருந்து தான் வரும் ஆண்டவரே. நீங்கள் தான் எங்களுக்கு யாவற்றையும் செய்து முடித்த தேவன். நீ செய்துகிற தேவனாக இருக்கிறபடியா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம். உம்மை மாத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் உயவுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. 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 இழந்ததிலும் சிறந்தது பரத்திலிருந்து வருமே. இருமடங்காய் வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. இழந்ததிலும் சிறந்தது அவர் பரத்திலிருந்து வருமே. இருமடங்காய் வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து 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 வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. கேள்விக்கெல்லாம் பதில்கள் பரத்திலிருந்து வருமே. நினைத்ததிலும் மேலாய் அவர் கரத்திலிருந்து வருமே. என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் பரத்திலிருந்து வருமே. நினைத்ததிலும் மேலாய் அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே, 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 அவர் கரத்திலிருந்து வருமே. என் பிரயாசத்தின் பலங்கள் பரத்திலிருந்து வருமே. நினைத்திடாத நேரம் அவர் கரத்திலிருந்து வருமே. என் பிரயாசத்தின் பலங்கள் பரத்திலிருந்து வருமே. நினைத்திடாத நேரம் அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே, 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 அவர் கரத்திலிருந்து வருமே. என் கேள்விக்கெல்லாம்
கரத்திலிருந்து வருமே நினைத்ததிலும் மேலாய் கரத்திலிருந்து வருமே என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் கரத்திலிருந்து வருமே நினைத்ததிலும் மேலாய் எல்லாம் சொல்லுங்க என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் கரத்திலிருந்து நினைத்ததிலும் மேலாய் எல்லாம் என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் கரத்திலிருந்து வருமே நினைத்ததிலும் மேலாய் அவர் கரத்திலிருந்து வருமே என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் கரத்திலிருந்து வருமே நினைத்ததிலும் மேலாய் அவர் கரத்திலிருந்து வருமே கரத்திலிருந்து வருமே 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 அவர் கரத்திலிருந்து வருமே இழந்ததிலும் சிறந்தது கரத்திலிருந்து வருமே இருமடங்காய் வருமே அவர் கரத்திலிருந்து வருமே இழந்ததிலும் சிறந்தது கரத்திலிருந்து வருமே இருமடங்காய் வருமே அவர் கரத்திலிருந்து எல்லாம் சொல்லுங்க இழந்ததிலும் சிறந்தது கரத்திலிருந்து இருமடங்காய் வருமே அவர் கரத்திலிருந்து ஆமென் இழந்ததிலும் சிறந்தது கரத்திலிருந்து வருமே இருமடங்காய் வருமே அவர் கரத்திலிருந்து வருமே இழந்ததிலும் சிறந்தது கரத்திலிருந்து வருமே இருமடங்காய் வருமே அவர் கரத்திலிருந்து வருமே கரத்திலிருந்து 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 வருமே அவர் கரத்திலிருந்து வருமே எஸ் லார்ட் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற தேவன் எங்களோடு இருக்கிற ஒரு பெரியவராயிருக்கிறவருடைய ஓமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர் சிறகுகளின் நிழல் தனிலே நான் என்றென்றும் இளைப்பாரி உம்முடைய நாமத்தினாலே நான் ஜெயத்தை எடுப்பேன் ஆண்டவரே உம் நாமத்தினாலே நான் வெற்றியை காண்பேன் எஸ் ஜீசஸ் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாருவே நீ துணையால் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாருவே சிறகுகளில் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாருவே நீ
நேசிக்கும் இயேசுவே. எல்லாரும் ஆண்டவர் உயர்த்தி ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறோம். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சபை லைவ் ஆராய்ச்சி அழைக்கும். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைகள் ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்களை மறைத்துக் கொள்ளும். என்னை விலக்கி நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, ஆண்டவர் உங்களுக்கு அளித்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்வது. ஐடென்டிட்டி, அவருடைய அடையாளம். ஆண்டவர் உங்களுக்கு அளித்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்வது. முதல்ல நாம் பழைய ஏற்பாட்டுக்கு போகும்போதாக புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 1:3 சொல்கிறது, அவர் கிறிஸ்துக்குள் உன்னதங்களே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன? நம்முடைய அடையாளம் என்ன? கிறிஸ்துக்குள்ளே ஆண்டவர் என்னெல்லாம் நமக்கு ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறாரோ அந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நம்முடைய அடையாளம். முதல்ல அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மகனும் மகனுடைய அடையாளம் என்ன? ஆண்டவர் என்னை அழைத்தது என்னை ஆசீர்வதிக்கு தான் என்னை அழைத்தார் என்ற அந்த ஐடென்டிட்டி, அடையாளம் நமக்கு இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் எங்கே மிகப்பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டு இருக்கிறாரோ அங்கே எதிரி மிகப்பெரிய கடுமையாக அங்கு போராடுகிறான். வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருப்பாரானால் அந்த திட்டமானது உங்கள் வாழ்க்கையில நிறைவேறாப்படி அந்த இடத்துல பிசாசு அதிகமாக போராடுகிறான். அந்த போராட்டத்தை நாம் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. ஓகே, இப்போது நான் பழைய ஏற்பாட்டுல ஒரு சத்தியத்துக்குள்ள ஆதியாம் 25 அதுல ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு ஸ்டோரி. அதாவது அந்த குழந்தை பிறக்கிறதுலேருந்து 50 ஆண்டுகள் வரையில் நடக்கிற அந்த ஸ்டோரியானது 50 ஆண்டுகள் நடக்கிற அந்த சரித்திரத்தை நாம் சுருக்கமாக நாம் செய்யணும். இந்த நேரத்திலே அதை நாம் கொண்டு வர வேண்டும். ஆதியாம் 25 21 வருவோம். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். ரெபேக்கா, அவருடைய மனைவி பேர் ரெபேக்கா. ரெபேக்காவுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. தன் மனைவிக்காக கர்த்தரை நோக்கி என்ன செய்தானா, இந்த ஈசாக்கு அவன் ஜெபித்தான் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளி அவன் மனைவி ரெபேக்கா கல்பம் தரித்தார். ஓகே, ஈசாக்கு தன் மனைவிக்காக ரெபேக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். ரெபேக்கா கர்ப்பம் தரித்தார். குடும்பத்துல வெறும் பெண்கள் மட்டும்தான் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இல்லை. குடும்பத்திலே ஆண்களும் நாம் ஜெபம், குறிப்பாக திருமணமான நீங்க உங்க மனைவிக்காக ஜெபம் பண்ணணும், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும், கணவனும் ஜெபம் பண்ணணும். வெறும் மனைவி தான் ஜெபம் பண்ணணும், அவங்க தான் பைபிள் வாசிக்கணும், அவங்க தான் கூட்டத்துக்கு போகணும், அதுவே இல்லை, கணவனும் ஜெபம் பண்ணணும். இங்கே ஈசாக்கு ரெபேக்காக ஜெபம் பண்ணான். வாசகம் சொல்றது அவள் கர்ப்பம் தரித்தாள். இப்போது கர்ப்பம் தரித்தாள் நமக்கு வேதம் கூறுது. கர்ப்பம் தரித்த பிறகு அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்போது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கப்படி அவள் போனாள். இப்போது உடனே நடக்கல. கர்ப்பமான உடனே அந்த குழந்தைகள்லாம் ஒன்னோடு ஒன்று குறைந்தது ஒரு பாருங்க, ஒரு 7 மாசம் ஆகிக்கலாம், இல்லை 8 மாதம் ஆகிக்கலாம். பாருங்க, ஒரு வசனத்துக்கும் இன்னொரு வசனத்துக்கும் 8 மாதம் இல்லை இடைவெளி நான் பார்க்கணும், இல்லை 9 மாதம் இடைவெளி பார்க்கணும். இப்போ அந்த வசனம் சொல்லுது, அப்போது கர்ப்பத்திலே
பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கிறது. அப்போது அவள் இப்படியானால் எனக்கு எப்படி என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனான். அவளுக்கு கர்ப்பத்தில் இருக்கிறது ஒரு குழந்தையா 2 குழந்தை தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு பெரிய வயிற்றுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு போராட்டம். இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனா. சில நேரத்தில் ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க, பெயின் ஹேஸ் எ பர்பஸ். வலிக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது வலிகள் இருக்கமானால் அப்போது உள்ள ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு ஏதாவது வலிகள் இருக்குமானால் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதை காரணத்தை புரிந்து கொள்ளும். அதே போல இங்கு ரெபேக்கா தனக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்வதனாலே இது என்ன ஆகவும் என்ன செய்றாங்க, அவள் ஆண்டவரிடத்திலே அவள் விசாரிக்க போனாள். உனக்குள் நடக்கும் போராட்டம், பிரச்சனை என்ன செய்கிறது, உங்கள் கவனத்தை ஈர்க்க தேவன் செய்யும் முயற்சி. அந்த 2 குழந்தைகள் மோதி கொண்டிருக்கிறதுனால என்ன செய்றாங்க, அவள் கவனமானது ஆண்டவர் பக்கம் போகிறது. நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக வாழ்க்கையை கடந்து போவோமானால் ஆண்டவரை நாம் தேட மாட்டோம். ஏதாவது ஒரு சிக்கல், மோதல், பிரச்சனை, குழப்பம், கஷ்டம், பலவீனம், வியாதி இப்படி வரும்போது நாம் ஆண்டவரை நாம் தேடிப்போம். அதே போல எங்கு வயிற்றுக்குள்ள கர்ப்பத்துக்குள்ள 2 மோதல். அதனாலே ரெபேக்கா ஆண்டவரை தேடி போனால் என்ற ஜெபம் பண்ண போனான். நம்ம ஆண்டவரை தேடி வரோம், சர்ச்சுக்கு வரோம். எதுக்கு வரோம்? மற்றவரை பார்க்கல, நாம் ஆண்டவரை தேட வந்து நோக்கம் பண்ண அவரோடு கூட பேச வரோம். அவர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் கேட்க வரோம். இப்போ என்ன செய்றாங்க, கர்த்தரை விசாரிக்கும்படி அவள் போனாள். விசாரிக்கும்படி சொன்னா ஆங்கிலம் பார்க்கணும், she went to pray, ஜெபம் பண்ண போனா. ஜெபம் பண்ணி கொள்ளும்போது அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றார், அவள் ஜெபத்துக்கு அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்திலே உண்டாயிருக்கிறது, 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரிந்து அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பகைத்திருப்பார்கள், மூத்தவன் இளையனை சேவிப்பான் என்றார். ஆண்டவர் சொல்றார், இங்கு ஒரு பையனுக்கும் இன்னொரு பையனுக்கும் பிரச்சனை கிடையாது. உன் வயிற்றுல பிறக்கிற 2 குழந்தைக்கும் ஒரு பையன் இன்னொரு பையனுக்கு பிரச்சனை இல்லை. உன் கர்த்தர் சொல்றா, 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்துல உண்டா, 2 விதமான ஜாதிகள் உண்டா இருக்கு. அது 2 ஜாதினா 2 விதமான ஒரு பெருக்கூட்டமான ஜனங்கள் 2 பிள்ளைகள் மூலமாக வரப்போகுது. அவங்க மோதிக்கொள்வாங்க. அந்த மோதிக்கொள்ளும் போது அப்போது மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அண்ணன் தம்பிக்கு தலைவணங்கி போக வேண்டும் என்ற சூழ்நிலை வரும் என்று என்ன செய்றாங்க, ரெபேக்காவுக்கு ஆண்டவர் அறிவிக்கிறார். இப்போது என்ன பார்க்கிறோம், பிறகு முன் என்ன செய்றாங்க, அந்த குழந்தை பிறக்கிறதுக்காக யார் முன்னே பிறக்கிறது, யார் 2வது பிறக்கிறாங்க என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. ஆண்டவர் தான் அங்கு தீர்மானிக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறக்க முன்னே ஆண்டவர் நம்மை தீர்மானிக்கிறார். எப்படி இந்த 2 குழந்தைகள் பிறப்பது என்பதாக இந்த 2 குழந்தைகள் மூலமாக ஒரு பெரிய சந்ததி வரும் என்று தேவன் சொன்னாரோ, அதே போல நாம் பிறப்பது என்பதாக நாம் எங்க இருக்கிறோம், எங்க வாழ போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், எப்படி வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம் என எல்லாவற்றையும் தேவன் தீர்மானித்திருக்கிறார். தேவன் தீர்மானித்திருக்கிற அந்த காரியம் தான் நம்முடைய அடையாளம், நம்முடைய ஐடென்டிட்டி. அந்த அடையாளத்தை நாம் கண்டுபிடிப்போமா, ஆனால் அப்போது வெற்றிக்கான பாதையிலே நாம் அங்கு போகலாம். உலகத்துக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற நாம் பிறப்பது என்பதாக ஆண்டவர் நம்ம சுபாவத்தை தேவன் அறிந்திருக்கிறார். உலக ஜனங்கள் பார்வையிலே சில இடத்துல நாம் நல்லவரை போல இருக்கிறோம், நல்லவரை போல பேசுகிறோம், சில வார்த்தைகளை கவனித்து பேசுகிறோம். ஆனால் கூட ஆண்டவர் நாம் எப்படி இருக்கிறோம், என்ன பேசுறோம் எல்லாவற்றையும் ஏற்கனவே அறிந்திருக்கிறார் நமக்கு வேதம் நமக்கு கூறுகிறது. இப்போது நீண்ட ஒரு சரித்திரம். இப்போது அந்த ரெபேக்கால் கர்ப்பமானாங்க, காலம் பூரணமானது. அப்போது ரெபேக்காவுக்கு 2 குழந்தை பிறகுறது. 2 குழந்தை பிறந்த உடனே முதல் குழந்தை என்ன பார்க்கிறோம், மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனா இருக்கிறான், உடல் முழுதும் அவனுக்கு முடி இருக்கிறது. முதல்ல பிறக்கிற குழந்தை பார்க்கிறோம், ரொம்ப சிவப்பா இருக்கிறான், உடல் முழுதும் என்ன செய்கிறது, முடி இருக்கிறது. அவர் ஏசாண்டு பேய்க்கிறாங்க. 2வது ஒரு பையன் பிறக்கிறான், இளையகுமாரன். அவனுக்கு யாக்கோபு ஜாக்கப்னு பேர் இருக்கிறாங்க. தன் சகோதரனுடைய குதிக்காலை பிடித்து கொண்டு அவன் பிறக்கிறான். முதல் குழந்தை பிறக்கிறது, பிறந்த உடனே இடைவெளி விட்டு 1 நிமிஷம் இடைவெளி இல்லை. அந்த முதல் குழந்தையுடைய குதிக்காலை பிடிச்சு கொண்டு 2வது குழந்தை பிறப்பதாக வேதம் கூறுகிறது. எப்போதுமே 2 குழந்தை பிறந்தா 2 குழந்தை ஒரே மாதிரி தான் இருக்கும்.
ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம், ட்வின்ஸு. ஆனா இங்க பாக்குறோம், பெரியவன் சிகப்பா இருக்கிறான், உடம்பெல்லாம் முடி இருக்கிறது, இளையவன் நார்மலா இருக்கிறான். இன்னும் நமக்கு வேதம் நமக்கு கூறுகிறது. ஓகே, இப்போது மீன் பாக்குறோம், குழந்தை பிறந்துட்டாங்களா, இப்போது குழந்தையுடைய இப்போது பாக்குறோம், இப்போது வளர்ந்துட்டாங்க, இப்போது வாலிபனா இருக்கிறாங்க, 20 வயசு இருக்கிறாங்க வச்சுங்க, 20, 21 வயசு. இப்போது இந்த 20 வயதுல 20க்கு மேல இருக்கலாம், இல்ல 22 இருக்கலாம். இப்போ அடுத்த காரியங்கள் நாம் போகலாம். நாம் வேகமாக இதனுடைய சரித்திரத்தை நாம் முடிக்கலாம். இந்த ஸ்டோரி இப்போ நாம் பார்க்கலாம். 27ஆம் அதிகாரம், 27ஆம் வசனத்துக்கு நாம் வரலாம். 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்கு நாம் வரும்போது 27ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? அப்போது ஈசாக்கு அவளை நோக்கி, அப்போது என்ன பார்க்கிறோம்? 25ஆம் அதிகாரம் அதுல 27, 25ஆம் அதிகாரம் அதுல நாம் 27 நாம் போகலாம். 27. இந்த பிள்ளைகள் பெரியவனான போது, அதாவது ஈசாக்கும் யாக்கோவும் பெரியவனாயிட்டாங்க. இந்த பிள்ளைகள் பெரியவனான போது ஏசா வேட்டையிலே வல்லவனானும் வன சஞ்சரியுமா இருந்தான். ஏசா அப்படிப்பட்டவன் வேட்டைக்காரனா இருக்கிறான். வனசாத காட்டுக்கு தான் அவனுக்கு, அது காட்டுல போகுது, மிருகங்கள் வேட்டையாடுதான் அவனுக்கு பிரியமா இருந்தான்னு நமக்கு வேதனை நமக்கு கூறுகிறது. அடுத்தது 2வது ஆள், அவர் யார் அவரு என்று பார்க்கும்போது ஏசாக்கு வேட்டைக்காரனா வல்லவனா இருந்தான். யாக்கோபோ குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். 2வது பையனை பார்க்கிறோம், அவன் குணசாலியா இருந்தான், கூடாரவாசியா இருந்த வேதம் கூறுகிறது. ஃபர்ஸ்ட் பையன் பார்க்கிறோம், அப்பாவுக்கு பிடித்தவனமாக வேட்டையாடி நல்லா சமைச்சு கொடுக்குறான். 2வது பையனை பார்க்கிறோம், ஆங்கிலம் சொல்லுவாங்க மம்மி பாய், அம்மா பிள்ளையா இருக்கிறான். அம்மா கூட இருந்து, வீட்டுல இருந்து, சமையல் கட்டுல இருந்து, வெளியில போறது கிடையாது, வெளி ஆட்களை பேசுறது கிடையாது, அம்மா பிள்ளையாக என்ன செய்யறான், 2வது பிள்ளையை வளர்க்கிறான். இப்போது ஈசாக்கு நல்ல வேட்டையாடி ருசியாய் சமைத்து கொடுத்தபடினாலே, அது ஈசாக்கு வாய்க்கு ருசியா இருந்தபடினாலே அவன் ஈசாக்கு மேலே பட்சமா இருந்தான். ஆங்கில வாசல் லவ் ஹிம், நல்லா சமைச்சு கொடுத்தனாலே பெரிய பையன் மேல அன்பா இருக்கான். ரெபெக்காலோ யாக்கோபு மீது பட்சமா இருந்தா வாசிக்கிறோம். ஒரே ஒரு தாய் பிள்ளைங்க, அதுல பாருங்க, அம்மா ஒருத்தர் நேசிக்கிறாங்க, அப்பா ஒருத்தர் நேசிக்கிறாங்க. வாழ்க்கையில இப்படிதான் சில குடும்பத்துல பாக்குறோம், அம்மாவுக்கு ஒரு பையனை பிடிக்கும், ஒரு பையனை பிடிக்காது, இல்ல அப்பாவுக்கு ஒரு பையனை பிடிக்கும், ஒரு பையனை பிடிக்காது. இது உலகத்திலே நமக்கு வியப்பா இருந்தாலும் கூட இது பைபிளே நாம் பார்க்கிற சரித்திரமா இருப்பதை நாம் வாசிக்கிறோம். ஆனால் அப்பாவுக்கு நம்ம பிடித்தாலும் இல்ல அம்மாவுக்கு பிடித்தாலும் பிடிக்காமல் போனாலும் கூட ஆண்டவராக இருக்கிற இயேசுவுக்கு நம்ம எப்போதும் பிடிக்கும் என்று வேதம் கூறுகிறது. ஓகே, மீண்டும் ஸ்டோரிக்கு வரலாம். அப்போது ஏசா வேட்டைக்கு போறான், வேட்டையாடி மிகுந்த சோர்வுற்று வருகிறான். வரும்போது தன் தம்பி யாக்கோவை பார்க்குறான். அவன் வீட்டுல நல்ல ஒரு குடிப்பதுக்கு சுவையான ஒரு என்ன சொல்லலாம், கூழ், சூப் என்று சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு கூழை காய்ச்சி கொண்டிருக்கிறான். அப்போது அவருடைய அண்ணன் கேட்குறான், எனக்கு கொஞ்சம் கூழ் தா என்று கேட்கும்போது, அப்போது யாக்கோபு சொல்றான், சரி நான் தர வேண்டுமானால் உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை, பர்த் ரைட், உனக்கு எல்லாம் அவனுக்கு பர்த் ரைட்னா அந்த நாட்களில் முதல் பையனுக்கு சொத்தில் அதிகப்படியான சொத்து அவனுக்கு வரும், ஆசீர்வாதம் அதிகமா வரும். அதே போல இந்த யாக்கோபு கேட்கிறான், உடைய சேஷ்ட புத்திர பாக்குறது பர்த் ரைட் எனக்கு கூட சொல்லும் போது, அப்போது ஒரு கப்பு கூழுக்காக ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டான். ஒரே ஒரு கப்பு தான், அதனாலே தன்னுடைய ஆசீர்வாதத்தை விட்டான். ஒரு சின்ன தப்பு உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்காக ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். ஒரு சின்ன தப்பு, ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன மீறுதல், தேவனுக்கு பிரியமில்லாத சித்தமில்லாத காரியம் செய்யும் போது நம்மளோட வாழ்க்கையில வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நாம் எழுந்து போகிறோம் என்று வேதம் கூறுகிறது. இந்த உலகத்தில் உன் தேவைக்காக, உணவுக்காக என்ன செய்யற யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. ஆண்டவராக இருக்கிற இயேசு மேல நம்பிக்கை இருக்க வேணும். ஒரு கப் கூழுக்காக என்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்தான். இப்போது காலம் கடந்து போகிறது. அவருடைய தகப்பனார் ஈசாக்கு வயதாகும் போது அப்போது தன்னுடைய பெரிய பையன் மேல அன்பா இருக்கப்படியெல்லாம் அவன் அழைக்கிறார்.
ஈசாக்கு, நீ காட்டுக்கு போய் ஒரு ஏதாவது வேட்டையாடி எனக்கு சமைத்து கொண்டு வான்னு சொல்லும் போது அப்பா சொன்னதை அங்கு வீட்டுல இருக்கிற அம்மா கேட்டாங்க. கேட்டுட்டு இளைய மகன் சொல்றாங்க, சரி அண்ணன் போய் வரதுக்குள்ள நீ வெளியில போய் ஒரு ஆட்டுக்குட்டி பிடித்து வா, நான் சமைத்த சொல்லும்போது அம்மா சொன்னதை கேட்டுச்சுறாங்க. அந்த சிறு பையன், அந்த வாலி பையன் ஒரு ஆட்டுக்குட்டி பிடிக்கிறான். அவருடைய கணவருக்கு பிடித்தவனமாக சமைத்து கொடுக்குறாங்க. அப்போது இவன் சொல்றான், அம்மா நான் அப்பா எடுத்து போவேனா, மேலெல்லாம் அப்பா தடவி பார்ப்பார். ஈசாக்கு இப்போது கண்ணெல்லாம் கொஞ்சம் கண் தெரியவில்லை, இப்போ வயதான போனது. அப்போது ஒரு ஆட்டு தோலை அவன் மேல போத்துறாங்க. உன்னை தடவி பார்க்கும்போது ஈசாக்கு போல ஏசாக்கு போலதான் இருப்பான்னு சொல்லும் போது அப்போது ஒரு ஆட்டு தோலை போத்தி கொண்டு அம்மா சமைத்து கொடுத்த அந்த உணவை எடுத்து அப்பா கிட்ட கொண்டு போறான். சில இடத்துல தாய்மார்கள் எப்படி பிள்ளைகளை தவறான வழியிலே நடத்துவார் என்று நமக்கு வேதம் போதிக்கிறது. உங்கள் பிள்ளைகளை பெற்றோர்களே தவறான வழியில் நடத்தும் போது அந்த பிள்ளைகள் வாழ்க்கை சீர்கிட்டு போகும். அப்பாவுக்கு தெரியாத சில காரியங்களை மறைத்து அது சரி என்று செய்வது போல தவறான காரியங்களை சரியா செய்யும் போது அப்போது யாக்கோபு என்ன செய்யறான், அங்கு கொண்டு போய் கொடுக்குறான். அந்த ஈசா அதை சாப்பிட்ட உடனே அவனை தடை பார்க்கறான். அவன் மேலெல்லாம் அவன் முடி இருப்பதனாலே அவனை ஏசான்னு நினைத்து அந்த யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதித்த உடனே காட்டுக்கு போன அந்த ஏசா வரான். வந்த உடனே தன்னுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய தம்பி வஞ்சகமாய் பறித்து போன நினைத்த உடனே அவனை கொல்ல புறப்பட்டு வரான். அப்போது யாக்கோபு அங்கிருந்து தப்பித்து தன்னுடைய தூர தேசத்தில் இருக்கிற தன்னுடைய மாமா வீடா இருக்கிற லாபான் வீட்டுக்கு புறப்பட்டு போறான். ரொம்ப பெரிய சரித்திரம், 50 ஆண்டுகள் சரித்திரத்தை நான் சுருக்கமாக கொண்டு வரோம். அப்போ போன உடனே மாமா வீட்டுல அங்கு வேலை செய்யறான். வேலை செய்த உடனே அங்கு தன்னுடைய மாமாவுடைய 2 மகளை திருமணம் செய்கிறான். திருமணம் செய்த பிறகு அங்கு நாட்கள் கடந்து 21 ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக அவருடைய தகப்பனார் ஈசாக்கு இறந்து விட்டார் கேள்விப்பட்ட உடனே அங்கு மீண்டும் வரான். தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு வரான். தன்னுடைய அண்ணனை காண வேண்டும் என்று தன் 2 மனைவியோடு 12 பிள்ளைகளோடு கூட வேலைக்காரரோடு புறப்பட்டு வரான். புறப்பட்டு பரமேசினாங்க. எல்லாரும் ஒரு ஆற்றுக்கிட்ட வராங்க. இப்போதான் ஃபைனலா இந்த ஸ்டோரிக்கான முடிவை நாம் பார்க்க வரோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்போது ஆற்றின் ஓரமும் வராங்க. வந்த உடனே 32:25 ராத்திரியில எழுந்திருந்து தன் 2 மனைவிகளும் தன் 2 பணிவிடைக்காரர்களையும் தன்னுடனே 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாபோக் என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். இப்போது ஒரு ஆறு, அந்த ஆற்றுக்கு கடந்து தன்னுடைய 2 மனைவி 11 பிள்ளைங்க வந்திருக்க ஆட்கள்லாம் அந்த பக்கமா விட்டுட்டு யாக்கோபு இந்த பக்கமா என்ன செய்யறான், யாக்கோபு பிரிந்து என்ன செய்யறாங்க, இந்த பக்கமா அவன் தங்கி இருக்கிறான். அவர்கள் சேர்ந்து ஆற்றின் கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். நம் ஆண்டவரோடு சில காரியங்களை நாம் சரி செய்ய வேண்டுமானால் சில காரியம் எல்லாவற்றையும் நாம் தூரம் அமைக்க வேண்டும். இப்போது எல்லாவற்றையும் உறவுகள் சொந்தங்கள் எல்லாவற்றையும் தூரம் வைத்து விட்டு இப்போது அந்த ஆற்றங்கரை ஓரமாக இந்த பக்கமாக தனித்திருக்கிறான். 24ஆம் வசனம், யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். வாசிக்கிறோம், யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். ஆங்கிலத்தை வாசிக்கிறோம், ஜேக்கப் வாஸ் லெஃப்ட் அலோன். தனியா இருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில சில நேரத்துல நீங்கள் தனியா இருந்தால்தான் அப்போது தேவனோடு பேச முடியும். ஆண்டவரே கொஞ்ச நேரம் தனியா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இல்லை ஒரு நாள் இருக்க முடியாது போனா கூட வாரத்துல ஒரு நாளாவது கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஆண்டு சமூகத்துல தனியா கற்றுக்கொள்கிறானா அப்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்வார். அப்போது வசனம் சொல்கிறது, அப்போது யாக்கோபு அங்கு தனியா இருக்கிறான். மிகுந்த இருட்டு, தனிமை, உள்ளத்திலே பயம். சகோதரர் சந்திக்க போறோம். ஏசா புறப்பட்டு வந்து ஒருவேளை இவனை கொலை செய்ய போகிறானா, கொலை செய்வான்னு அவனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பயத்திலே அவன் இருக்கும்போது வசனம் நமக்கு சொல்லுகிறது, அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியும்போதும் அவனோடு கூட போராடினான். ஒரு புருஷன் அவனோடு கூட போராடினான். யாக்கோபு அவனோடு கூட போராடினான். வசனம் சொல்கிறது, ஒரு புருஷன் அவனோடு கூட போராடினான். ஆங்கிலத்தை வாசிக்க ரெஸ்லிங். 2 பேரும் கட்டி பிடித்து உருள்றாங்க. இருட்டிலே தன்னை கட்டிப்பிடித்த ஆள் யாரும் தெரியாது, நபர் யாரும் தெரியாது. ஆனால் கூட அந்த கட்டிப்பிடித்த நபரோடு கூட அங்கு யாக்கோபு கட்டி பிடித்து புரள்களாம். இரவு முழுதும் பொழுது விடிய போகிறது. அப்போது யாக்கோபும் அந்த மனித துணை செய்றாங்க, அங்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. போராட்டத்தின் முடிவிலே பொழுது விடிய போகிறது. அப்போது பொழுது விடியும் போது அப்போது யாக்கோபு சொல்றான், அப்போது அந்த மனிதன் சொல்றா, பொழுது விடியறது,
அப்போது என்ன செய்றாங்க, யாக்கோபு பிந்தி தனித்த போது ஒரு புருஷன் பொழுது விடியவும் அவனோடு கூட போராடினான். அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால அவனோடு கூட போகையிலே யாக்கோபுடைய தொடை சந்து சுலுக்கிற்று. அந்த போராட்டத்துல பார்க்கிறோம். போராட்டத்திலே அவனுக்கு ஒரு அடையாளத்தை வைத்தார். அப்போது அந்த அந்த போராடின அந்த நபர் யாரும் இல்லை, ஆண்டவராக இருக்கிற இயேசு அவரோடு கூட கர்த்தரோடு கூட போராடுறான். அப்படி அவனை தொட்டார். எதுக்காக? ஒரு நாட்கள்ல அவனை உணர வேண்டும், ஆண்டவர் என்னை தொட்டார் என்று. அவனுடைய தொடை சந்து சுலிக்கினதாக அவனுக்கு வேதம் கூறுகிறது. அந்த இருட்டு நேரம். அப்போது அந்த மனுஷன் சொல்றார், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போக விட மாட்டேன் என்றான். வந்தவரை யாருத்தில் ஆணும் கூட வந்தவரை உறுதியாய் பிடிக்கிறான். சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன் சொல்லும் போது, இங்கு அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். அவன் யாக்கோபு என்றான். இருட்டு நேரத்துல வெறும் சத்தம் தான் கேட்குது, பக்கத்துல ஆட்கள் கூட தெரியாது. அப்போது நபர் கேட்கிறான், அவன் பேர் என்ன? அப்போது அவன் சொல்றான், யாக்கோபு என்றான். யாக்கோபுன்னு சொல்லும் போது இந்த வசனத்தை வாசி படிக்கலாம். அப்போது அவர் உன் பேர் யாக்கோபு, அப்போது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடு மனிதனோடும் போராடி மேற்கொண்டா என்றார். இனி என்ன சொல்றா? இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் தான். முதலாவது உன் பேர் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் தேவனோடு கூட போராடணும் என்றால் யாக்கோபு போல் இல்லை, ஜபத்திலே போராடணும், வேத வாசிப்பதிலே போராடணும், உபவாசத்திலே போராடணும். நீ தேவனோடு போராடும் போதுதான் உன்னை நீ தெரிந்து கொள்ள முடியும், உன்னுடைய அடையாளத்தை நீ புரிந்து கொள்ள முடியும். இங்கே யாக்கோபு தேவனோடு போராடினா நம்முடைய அடையாளத்தை தெரிந்து கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றி பெற வேண்டுமானா ஆண்டவர் உங்களுக்கு அளித்த அடையாளத்தை முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போதான் தான் யார் என்பதை இப்போது யாக்கோபு புரிந்து கொண்டான். இந்த வசனம் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். கேட்கிற ஒவ்வொரு மகளோடு கரம் இருக்கட்டும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Take care.